வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் எண்டில் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள். அந்த யார் முதல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஜஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டு தான். ஏன்னா எனக்கு இன்னும் யூடியூப்லேருந்து எனக்கு இன்னும் ஒரு வருமானமும் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன கிவ்அவே தான் ஜிபே மூலமாக நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ, யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் நம்பரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலமாக நான் ஜிபே பண்ணி விட்றேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். எனக்கு வருமானம் கிடையாது. ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கர்நாடகாவில் கட்டக் மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே சுனந்தா பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு தம்பதி யோசித்து வராங்க. சுனந்தா நகராட்சி தலைவி. இவங்க தன்னோட மகன் கார்த்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. மேரேஜ்னாலே சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க பேர் யாருன்னா பரசுராமன், அவரோட மனைவி லட்சுமி மற்றும் மகள் ஆகான்ஷா. இவங்க 3 பேரும் இந்த சுனந்தா வீட்டுக்கு வராங்க. சுனந்தா பிரகாஷ் வீட்டுக்கு வராங்க. இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கிறாங்க. கார்த்திக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி சம்பவத்தை அன்னைக்கு நள்ளிரவில் திடீர்னு யாரோ உள்ளே வர மாதிரி கார்த்திக்கோட அப்பாவுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. யாரோ மர்ம நபர்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாருன்னா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு. பிரகாஷ் போலீஸ் தகவல் கொடுக்குறாரு. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்குது, நீங்கள் உடனே வாங்க அங்கே மாதிரி தகவல் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பயங்கரமான சத்தம், அலறல் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே போலீஸ்காரங்க உடனே வராங்க. உள்ளே போய் மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா அங்கே இருந்து 4 பேருமே இறந்து கிடக்குறாங்க. யாரெல்லாம்னா பரசுராமன், அவரோட மனைவி லட்சுமி, மகள் ஆகான்ஷா மற்றும் அந்த புது மாப்பிள்ளை கார்த்திக். 4 பேருமே இறந்து கிடக்குறாங்க. இரத்த வெள்ளத்தை இழந்து கிடக்குறாங்க. உடனே மோப்ப நாய்கள்லாம் வரவழைக்கப்படுது. மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள்லாம் வராங்க. விசாரணை பண்ணுறாங்க. முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரவுடி கும்பல் ஏசி மேலே ஏறி அது வழியோடி உள்ளே போயிருக்கிறதா தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்புறத்தில் இவங்க கொலை பண்ணதுக்கு பயன்படுத்தின பயங்கரமான ஆயுதங்கள், அதாவது பட்டாக்கத்தி, இந்த மாதிரி கத்தி போன்ற ஆயுதங்கள்லாம் பின்னாடி கிடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்க வளையல் இதெல்லாமே கிடந்திருக்குது, சதறி கிடந்திருக்குது. ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, மேபி அவங்க நகைக்காக இந்த 4 பேரும் கொல்லப்பட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொலை பண்ணவங்களை கைது பண்ணால் மட்டும்தான் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகும். ஏன்னா நகைக்காக கொலை பண்ணனா எதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறி அந்த 4 பேரையும் கொல்லணும்? ஸ்ட்ரைட்டாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உள்ளே போயிருக்கலாமே. ஏன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் 4 பேர் கொண்டாங்க? மேபி அந்த குடும்பத்துக்கு கூட பகையா அப்படிங்கிறது விசாரணை மூலமாக தான் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே. ஸோ இதுதான் கர்நாடகா மாநிலத்தையே உலுக்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு 4 பேரை கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரியே அந்த கேள்வி கேட்குறேன். அதுக்கான பதிலை யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சின்ன கிவ்அவே தான். ஸோ அது என்ன கேள்வினா, இந்த மர்ம நபர்கள் உள்ளே வராங்க அப்படி இல்லையா, கார்த்திக்கோட வீட்டுக்கு உள்ளே வராங்க. அதை உணர்ந்து யார் போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? இதுதான் இந்த கேள்வி. மர்ம நபர்கள் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததை யார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்அவே. உங்கள் நம்பரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பண்ணி விட்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye.